கோவிட்னால பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அதனால நிறைய பிரேதங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் திருக்குஜாப்பால தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். நம்ம வந்து ஹிந்து கிரிமிட்டேரியம் கட்டுற இடத்துல நம்ம இருக்கிறோம். தொகுதியில மாடர்னான ஒரு கிரிமிட்டேரியம் கட்டுறதுக்கு இருக்கோம். ஏறக்குறைய வந்து 2.5 மில்லியன்ல வந்து கட்டுறதுக்கு நம்ம எலோகேட் இருக்கிறதுக்கு அந்த கிரிமிட்டேரியம் ஏன் வந்து இங்க ஒரு முக்கியமான ஒரு கிரிமிட்டேரியமா இருக்க போகுதுனாக்கா, இங்க என்னாச்சும் ஒரு இறப்புகள் நடந்தாக்கா இங்குள்ள மக்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு அவங்க போய் ஆகணும் அவங்களோட தகனம் செய்யறதுக்கு. அதாவது இங்க இருந்து பார்த்தோம்னா இங்க இருந்து மகாவுல ஒரு கிரிமிட்டேரியம் இருக்கு. ஏறக்குறைய இங்க இருந்து அங்க போறதுக்கு வந்துட்டு 1.5 hour பிடிக்கும். அதே போல மலாக்கா தொகுதியில வந்துட்டு ஒரு கிரிமிட்டேரியம் இருக்கு. அங்கேயும் ஏறக்குறைய வந்து ஒரு 1.5 hour பிடிக்கும். அதே போல இங்க இருந்து திருமணம் போனாக்கா ஏறக்குறைய ஒரு 1.5 hour பிடிக்கும். சோ இது வந்து தூரமான ஒரு இடம். அவங்களுக்கு இன்னும் அதிகமான மனவேதனைகள் கொடுக்கும், மன உளைச்சல் இருப்பாங்க. சோ அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து புதிய ஒரு மாடர்னான ஒரு கிரிமிட்டேரியம் அமைய போகுது. இந்த கிரிமிட்டேரியம் கண்டிப்பா இங்குள்ள மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். திருக்குஜாப்பா நிறைய பேஷண்ட் வந்து கோவிட்னால பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அதனால நிறைய பிரேதங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் திருக்குஜாப்பால தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் நான் வந்து எஸ்கோக்கு சேர்த்திருந்தேன். அந்த விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு. எனக்கு அவ்வளோ பிரேதங்களை வந்துட்டு நம்ம வந்து தகனம் பண்ண முடியாம அங்க வச்சிருந்தோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொட்டைனா வந்து மத்திய அரசாங்கம் அந்த டைம்ல வந்துட்டு எஸ்கோக்கு சேர்த்தான இருக்கிற வாசி நான் வந்து முறையிட்டு அது அடிஷனல் கொட்டைனா வந்துட்டு பிரேதத்தை வைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணோம். ஏன்னா காரணம் என்னன்னாக்கா அந்த காலகட்டத்தில் கிரிமிட்டேரியம் அதிகமான கிரிமிட்டேரியம் இல்லை, அதாவது இருக்கிறதே ஒரு கிரிமிட்டேரியம், அதுல இன்னொன்று வந்துட்டு சர்வீஸ்ல இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம பிரேதத்தை வந்து தகனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைமை. இதெல்லாம் மனசுல கருத்துக்களை கொண்டுதான் இந்த ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா நம்ம ரிப்பா தொகுதியில வந்து இந்த ஒரு கிரிமிட்டேரியம் அமையணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு கடைசியில இந்த ஒரு விஷயம் வந்து வெற்றிகரமா இந்த உள்ள மக்களுக்காக அமைஞ்சிருக்கு.